ஒரு கடல்வழி வர்த்தகம். சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் கடலை ஒரு முக்கியமான வணிக பாதையாக பயன்படுத்தினர். தமிழர்களின் வணிகம் இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, ரோம் போன்ற நாடுகளுடன் இருந்தது. புகழ்பெற்ற துறைமுகங்கள் பூம்புகார், முசிறி, அரிக்மேடு, கவரிப்பட்டினம். இரண்டாம் தமிழர் கடல் சார்ந்த நாகரிகங்கள். சங்கிலி சத்திவேல், சிறீவிக்கிரம பாண்டியன் போன்றோர் கடலை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்தனர். சோழர்கள் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் கடல் வழியாக தெற்காசியாவிற்கு சென்றனர். ராஜேந்திர சோழனின் நாவல் படை, நாவிக படை செம்மை பெற்றது. இவர்கள் சுமாத்திரா, ஜாவா போன்ற இடங்களிலும் தாக்குதல் நடத்தினர். மூன்றாம் பண்டைய தமிழர்கள் கடற்கரை வாழ்க்கை. தமிழர்கள் மீன்பிடி, நாவிகத்துறை மற்றும் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தியிருந்தனர். கடல் கொண்டு செல்வம் சேர்க்கும் தமிழர் என்பது ஒரு வரலாற்று புகழாக இருக்கிறது. நான்காம் பட்டினவார் சமூகத்தின் கடல் சார்ந்த வாழ்க்கை. பட்டினவர் சமூகத்தினர் சங்க கால நெய்தல் நிலத்தில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் கடல் வழி வணிகத்தில் ஈடுபட்டனர் மற்றும் சோழர்களின் கடற்படையில் முக்கிய பங்கு வகித்தனர். இவர்கள் தங்களை ஐயவோலின் 500 பெருமக்கள் போன்ற வணிகக் குழுக்களை ஒருங்கிணைத்தனர். கடல் உலக வரலாற்றில் பூமியின் 70% கடல் நீர் கடல்கள் பருவநிலை மாற்றம், நீர் சுழற்சி, கரிமச் சுழற்சி போன்றவற்றில் முக்கிய பங்கு. பண்டைய காலங்களில் கடல் பழக்கங்கள் மற்றும் மனித நாகரிக கடல் பல திரை வேலை மாற்றங்களை விவரிக்கின்றன. ராஜேந்திர சோழன் தனது பாண்டியன், சேரன் மற்றும் சிங்கள அரசுகளை வென்றதோடு கடல் வழியாக இவரது கடற்படை முதல் நடிகர்கள் மற்றும் வணிகர்களுக்கு சிறப்பு நாடுகடல் பெருமக்கள் என்பவர்கள் சில கல்வெட்டுகள் கூறுகின்றன. தமிழ் கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் பட்டினவர், அரையன், சங்கேர் போன்ற சமூகங்கள் மீன்பிடியில் ஈடுபட்டனர். வாடி, வலையம், சுருங்குவலை போன்றவைகள் பயன்பட்டன. கம்பளி, முத்து, சங்கு, முத்து மற்றும் சங்கு ஆகியவற்றின் சேகரிப்பு, வணிகம் மற்றும் அம்பிளையிடம் கொடையாக வழங்கும் மரபுகள் இருந்தன. கம்பளி வியாபாரம் திருநெல்வேலி, தூத்துக்குடி வழியாக நடைபெற்றது. கடல் தமிழ் இலக்கியத்தில் கற்பனை மற்றும் மரபு கடல் சார்ந்த நிலப்பகுதியை குறிக்கிறது. இங்கு மீனவர், காதலர், நாவிகர்கள் பற்றிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, புறநானூறு கடல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாடல்கள் மற்றும் பழமொழிகள் கடல் கொண்ட வரப்பிரசாதம் என்பது வேலை போல ஆழம் இருக்குது. தூத்துக்குடி துறைமுகம், கடற்கரை மீனவர்கள் மற்றும் கடல் கோஸ்டல் செக்யூரிட்டி போன்றவை ஒன்பதாவது தமிழர் நாவிக திறமைகள் மேரிடைம் ஸ்கில்ஸ். பண்டைய தமிழர் கப்பல் போன்ற பல வகையான கப்பல்களை உருவாக்க இவை பல நாள் கடல் பயணத்திற்கு தக்கவாறு மரத்தால் செய்யப்பட்டு வளர்ந்த முனைகள் பயணத் திட்டங்கள் தமிழர் காலநிலை திரைநீர் காற்றழுத்த மாறுபாடு போன்றவற்றை பயன்படுத்தி போன்ற கருவிகள் பற்றி இலக்கியங்களில் குறிப்பு உள்ளது. கடலோர கோயில்கள் யுனெஸ்கோ மண்டலத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கச்சதீவு கடலையும் கடவுளையும் இணைக்கும் தலங்கள். கடல் வழிபாடு, சமுத்திர பூஜை என்ற கடலுக்கு சமர்ப்பணமான பூஜைகள் பல மாவட்டங்களில் நடைபெறுகின்றன. மீனவர் சமூகத்தில் பரிபாடல், கடலோர அகநானூறு, கடல் உழவு உணவுகள் என்ற அடிகள் கடல் செழிப்பை பாடல்
பயன்படுத்தப்பட்டது. கடல் மனித உணர்வுகளின் ஆழத்தை காட்டும் பாடல் வரிகள். அழகிய தாமரை கடலும் உருவான பாடல்கள். முடிவுரை: தமிழரும் கடலும் தமிழர்.